இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வழக்கு எதிர்பாராத விதமாக வேறொரு கோணத்தில் தீவிரமாக பயணிக்கிறது. இதில் முழு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும். அந்த விசாரணை முடியும் வரை ஒரு வாரத்திற்கு இந்த வழக்கை நான் தள்ளி வைக்கிறேன். சண்முகம், என்னால என் கையில தாண்டா உனக்கு சாவு. என்ன திமிரா பேசிட்டு இருக்க? வாடா. டேய், செம்மையா வாதாடின. வெரி குட். இந்த கேஸ்ல சண்முகம் நானே வாதாடுறேன்னு சொன்னப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம வக்கீலை கைவிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வேற நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம தான் சண்முக வாதாடணும்னு நான் கோர்ட்ல சொன்னேன். இல்ல நாங்களே நம்பல. அந்த செவனாண்டி பெரிய ஆகச்சிறந்த வக்கீல், அவனை எவனாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. என் மவன் என்ன வக்கீலுக்கா படிச்சா? இல்லையே. அவன் எங்க சொதப்பி வைக்க போறானோ நாங்களே கவலைப்பட்டு தான் இருந்தோம். இதுல நீ என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு. சமூகத்துக்கு துணையா என் மதனி நிக்கா. நிச்சயம் அவனை மதனி கைவிட மாட்டான்னு நான் நம்பினேன். ஆமாத்தா. ஆனா எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை. ஆனா அதே நேரம் ரத்னா மேடம் என்கிட்ட எங்களுக்காக எங்க அண்ணன் என்ன வேணாலும் செய்வார்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அதான் உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இல்லை, ஒரு கட்டத்தில் இந்த கேஸ் என்னால் நடத்த முடியுமான்னு எனக்கே சந்தேகம் வந்து போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு மண்டையில் அரைச்சி உரைக்கிற மாதிரி பரணி தாம்ல புரிய வச்சுதே. உன்னால் நடத்த முடியும், நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் ஜெயிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூடயே நின்று இவ்வளோ தூரம் வழி நடத்துறதே அவதாம்ல. அவன் மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் என்னால் நடத்திருக்கவே முடியாது. அத்தான், அப்போ அக்காவுக்கு ஜூனியர் சம்பளம் அதிகமா தரணும் பாத்துக்கோங்க. இல்லை, என் சம்பாத்தியமே அவதான். என் சம்பாத்தியத்துக்கே சம்பளம் கொடுப்பாவளா? மேடம், உங்க லிமிட்டை தாண்டி நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்னது, என்னையே நீங்க மிரட்டுறீங்களா? தோத்து போன உங்களுக்கு என்னோட டிக்ஷனரியில மன்னிப்பே கிடையாது. யார் தோத்து போனா? நானா இல்ல நீங்களா? நீங்க தான் தோத்து போயிட்டீங்க. என் மகனை தூக்கி உள்ள வைக்க காரணமாயிட்டீங்கல்ல. யூ ஆர் த லூசர். யூ ஆர் த கல்பிரட். சும்மா நிறுத்துங்க மேடம். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. நான் இங்க வந்து உங்களை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் எதுக்கு வந்தேன்? பாவம் பையனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சும்மா கண்ணை கட்டி என்ன மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? நெவர் மேடம். என் பையனை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. யாரு? நானா ஜெயிலுக்கு அனுப்புனேன்? அவனை உள்ள தள்ளது நீங்க தான். அத முதல்ல புரிஞ்சுங்க. How dare you? பின்ன என்ன, என்கிட்ட வந்தது மாலதி அறிவழகனோட கேஸ். அதைத்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல அந்த அறிவழகனை உள்ள வைக்கிறது தான் என்னோட வேலை. இடையில உங்க மகன் பண்ண பொறுக்கித்தனத்தை அந்த சண்முகம் அம்பலப்படுத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும் மேடம்? கண்ணை கட்டினா பயந்துரும் நினைச்சீங்களா? இத பாருங்க மேடம், நான் உங்க சைடு அட்வொகேட். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? முன்னாடி இப்படி நடந்திருக்கு, என்னுடைய முட்டாள் பையன் 2 பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். அந்த கேஸ்ல வேற ஒருத்தனை அதை ஒத்துக்க சொல்லி அவனை உள்ள அனுப்பியிருக்கிற உண்மையை என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும். நடந்த சம்பவமே எனக்கு என்னன்னு தெரியாம நான் என்ன ஜோசியம் பார்த்த கேஸை வாதாட முடியும்? இந்த பாருங்க, சும்மா பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒருவேளை உங்க மகன் செஞ்ச பொறுக்கித்தனத்தை எல்லாம் நீங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் இதுக்கு தயாரா இருந்திருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி வாதத்தை கோர்ட்ல நான் பேசியிருப்பேன். எதுவும் சொல்லாம என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு கண்ணை எடுத்து காட்டினா நான் பயந்துருவேனா? 1000 கிரிமினலை பார்த்தவனா? இந்த கண்ணுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது.
இனிமேலாவது எந்த கேஸா இருந்தாலும் முழு உண்மையையும் வக்கீல் கிட்ட முன்கூட்டியே சொல்லணுங்கிறத மனசுல முதல்ல வைங்க. வந்துட்டாங்க பூச்சாண்டி காட்டு. முதல் தடவையா அறிவு முகத்துல இன்னைக்கு தானே சிரிப்ப பார்த்தேன். என்னாலதான் இது எல்லாத்தையும் நேர்ல பார்க்க முடியல. இல்லை, வேடிக்கை பார்க்கறத விட படிக்கிறது தாம்ல முக்கியம். நீ படிப்புல கவனத்தை செலுத்து. சரி சரி, கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? நான் முதல்ல சண்முகத்துக்கு சுத்தி போடணும். கேட்டி, இது நல்லா இருக்கே. அண்ணனுக்கு நீ சுத்தி போட்டா உனக்கு யார் சுத்தி போடுறது? ஆமால்ல. என்னடி சொல்ற? ஐயோ, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. அண்ணன் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லாதப்ப நீ தானே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண. இம்புட்டு நடந்திருக்கே, அத்தனைக்கும் நீதானே காரணம். அதை என்கிட்ட கொடுத்துட்டு அண்ணன் கூட சேர்ந்து நில்லு, உனக்கும் சேர்த்து சுத்தி போடுறேன். ஆத்தாடி ஆத்தா, அப்படியே அந்த கண்கொள்ளா காட்சிய கோர்ட்ல பாக்குறப்ப கோர்ட்டே சும்மா அலண்டு போச்சுதான். எப்போ இப்ப நீ இம்புட்டு பேசுதியே, அன்னைக்கு நீ சண்முகத்தை அருவாள் எடுத்துட்டு வெட்ட வந்திய மறந்துட்டியா நீ? ஏல, அது எனக்கு அவ்வளவுதான் புத்தியே. ஏமாவா இப்படி பிரமாதமா வாதாடுவார்னு யாருக்கு தெரியும்? எப்போ வெறும் ஆக்சன் மட்டும் தான் நானு. பின்னாடி திரை, கதை, வசனம், டைரக்ஷன் அம்புட்டும் ஆறி நம்ம டாக்டர் மல்லா. ஆமாத்தா பரணி, நீ இல்லன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? ஜெயிச்சிருக்க முடியுமா? எத்த ரத்னா, ரெண்டு பேத்துக்கு சுத்தி போடுத்தா நல்ல. மாமா நீங்களும் மாமா இல்லடி, இருத்தா, உனக்கு தெரியாது. கோர்ட்ல அத்தனை பேர் கண்ணு உங்க மேலதான் இருந்துச்சு. நல்லா சேர்ந்து நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் போயிடணும். துப்புன்னு நீயும் துப்பு. வா அக்கா, கறிக்கு வெளியதான் வச்சிருக்கேன். வா. சரி வா. போட்டு வாங்க, போட்டு வாங்க. நாளைக்கு ஏறிங்க அந்த சண்முகம் வரக்கூடாது குரு. வரமாட்டான் சார். இந்த ஏற்பாடு அதுக்காகத்தானே. சண்முகமும் அவன் ஒய்ஃபும் அந்த ஓட்ட 2 வீலர்ல தானே போவாங்க. அவங்க போறப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். கார் தானே செல்வம்? லாரினா இன்னும் சரியா இருக்கும் சார். குரு, ஏற்பாடு பண்ணிடுங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துருங்க. என்ன? சரிங்க சார். அந்த சண்முகம் ஒய்ஃபோட வர்றப்ப இவங்க லாரி விட்டு அடிச்சு தூக்கிடுவாங்க. நிச்சயமா முடிஞ்சிடும். பார், நடந்தது ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியணும். கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? ஜோலியை முடிச்சிடணுமா இல்ல 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கணுமா? 6 மாசம் அவன் பெட்ல கிடந்தா போதும். அத மாரி அவன் போய் சேர்ந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. அது அவனோட தலைவிதி. உங்களை எல்லாம் காப்பாத்த நான் இருக்கேன். செஞ்சிடலாம் சார். ஏய், வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. சரிங்க சார். வாங்கடா போலாம்.